ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து அரிசி மாவு வச்சு நல்ல கிறிஸ்பியான தோசை ரெசிபி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இந்த தோசையை ரொம்ப உடனடியாக செஞ்சிடலாம். இந்த தோசை கூட நாங்கள் வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால இதனோட சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தழை, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 1/2 கேரட் துருவினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போது நம்ம வச்சுருக்க அரிசி மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம அடுத்து நம்ம வச்சுருக்க லைட்டாக புளிச்ச 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 2லேருந்து 2.5 கப் தண்ணி போல் தேவைப்படும். இது வந்து அரிசி மாவுக்கு ஏற்ப மாறுபடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி, கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூளையும் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவை தோசைக்கு ஊற்றுற மாவு போல் தான் இந்த பக்குவம் இருக்கணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளித்து நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அதோட ஹீட் வந்து நல்லா சமமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மாவை வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம ரவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஊற்றணும். வெளியிலேருந்து உள்பக்கம் வரைக்கும் இதை வந்து போட்டு அப்படி பரப்பி தேய்க்கக்கூடாது. கரண்டி வச்சு இதே மாதிரி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுற்றி ஊற்றின பிறகு தீயை வந்து நம்ம மிதமாக வச்சுக்கலாம். வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணோன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ரைஸ் ஃப்ளோர் தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு 1 கப் அரிசி மாவும் கொஞ்சோண்டு ரவையும் தயிரும் இருந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்டிங் டைம் விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.